பார்த்தா எப்படிக்கா தெரியுது? பார்த்தா நீ ஆணி அடிக்கிறன்னு தெரியுது. அது எதுக்கு இங்க அடிக்கிற? அக்கா, அந்த போர்டெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காகக்கா. அப்பதான் கஸ்டமர்ஸ் வந்தா இவ்ளோ சர்வீஸ் இருக்கான்னு பார்த்து கேட்பாங்க. அது சரி, அதை தூக்கி ஒட்டி வைக்கலாம்ல, எதுக்கு ஆணி அடிச்சிட்டு இருக்க? அக்கா, அது வெயிட்டா இருக்குக்கா. ஒட்டி வச்சு பார்த்தேன், நிக்க மாட்டேங்குது. அதான் ஆணி அடிச்சு மாட்டிடலான்னு இருக்கேன். ஏய்! ஐயோ, இந்த வீடே இன்னிக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. இப்பவே உசுர கையில புடிச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு இருக்கோம். நீ இந்த வீட்ல ஆணி வேற அடிச்சு வச்சான்னு வையேன், விரிசல் உழுந்து அப்படியே உழுந்துரும். அக்கா, சின்ன ஆணி அடிச்சா வீடு இடிஞ்சு விழ போகுது. சின்னதோ பெருசோ, ஆணி அடிக்காதனா அடிக்காத, புரியுதா? ஒட்டி வைக்க முடிஞ்சா ஒட்டி வை, அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ, ஏதாவது ஒரு பெரிய கடையா புடிச்சு அங்க போய் உன் இஷ்டத்துக்கு ஆணி அடிச்சு எதை வேணாலும் மாட்டிக்கோ. ஓ, கரெக்ட் கரெக்ட். நீங்க ஓனர் அம்மால? அப்ப சரி. உங்களை கேட்காம ஆணி அடிச்சது தப்புதான், மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்க்கா. என்ன என்ன பிரச்சனைங்க? ஒண்ணும் இல்லக்கா, இந்த போர்டெல்லாம் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இந்த செவத்துல மாட்டலாம்னு நினைச்சேன். ஒரு சின்ன ஆணி அடிச்சு மாட்டலாங்கிற ஓனர் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சின்ன ஆணி அடிக்கிறதால அப்படியே வீடு இடிஞ்சு தலையில விழுந்துருமா? சரி, இதுவும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன்.